இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையேயான இந்த முதல் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் பும்ரா மேலே ஒரு குற்றச்சாட்டு எழும்பியிருக்குங்க. பும்ராவை சுற்றி அந்த சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த சர்ச்சை என்ன, பும்ரா மேலே தவறு இருக்கா, என்ன சூழ்நிலையில் அது நடந்தது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பேச போகிறோம். பும்ரா சவுத் ஆப்பிரிக்காவுடைய கேப்டன் டெம்பா பவுமாவை குள்ள, அதாவது உயரம் கம்மியானவன், கட்டைங்க, தமிழில் சொல்கிறதா இருந்தால் கட்டைங்க அப்படின்னு உருவ கேலி பண்ணி பேசிட்டாப்புல. பும்ரா மாதிரியான ஒரு பிளேயருக்கு இதெல்லாம் அவசியமா? ஒரு எதிரணி கேப்டனை போய் இவ்வளவு கேவலமாக பேசலாமா அப்படின்னு சொல்லி பும்ராவை டார்கெட் பண்ணி இணையத்திலையும் சோசியல் மீடியாவிலும் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, பும்ரா அந்த இன்னிங்ஸில் செம்மையாக பவுலிங் போட்டு 5 விக்கெட் எடுத்துருப்பாப்புல. அப்போ டெம்பா பவுமா பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பந்து கரெக்டாக பவுமாவுடைய லெக்கில் காலிலே விழுகும், நல்லா பிளம்மு அது. அப்போ அவுட்டு கேட்பாப்புல பும்ரா அம்பேர்கிட்ட. அம்பேர் அவுட்டு கொடுக்க மாட்டாப்புல. உடனே பும்ரா கீப்பர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாப்புல. இதை நம்ம ரிவ்யூ போகலாமா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவாப்புல. அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது பும்ரா டெம்பா பவுமாவை குள்ள, இந்தியில் சொல்கிறதா இருந்தால் பவுனா அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அது மைக்கில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. பும்ரா இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி போட்டு விவாதம் பண்ணிக்கிட்டு பும்ரா மேலே ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தரப்புலேருந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பும்ரா மேலே 1% கூட தவறு கிடையாதுங்க. எப்போ தவறு அப்படின்னா, பவுலிங் போடும்போது ஒரு பேட்ஸ்மேனை வெறுப்பேற்றி விக்கெட் எடுக்கிறதுக்காக பர்பஸாக, ஏண்டா குள்ளப்பையில முடிஞ்சா என் பாலை நீ அடிச்சு பாடுறா அப்படின்னு சொன்னால் அது உருவ கேலி. இல்லை அவர் காதில் விழுகிறது மாதிரி சைடில் போகும்போது போடா குள்ளா அப்படின்னு பேசிட்டு போனால் அது உருவ கேலி. இது அல்லாமல் இது என்ன சூழ்நிலையில் நடந்துச்சு, எல்பிடபிள்யூவா இல்லையா, இதை நம்ம ரிவ்யூவுக்கு போகணுமா வேணாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷனை கீப்பர்கிட்ட பண்ணுறாப்புல. அப்போ இதை எப்படி பேச முடியும், இதை எப்படி டிஸ்கஸ் பண்ண முடியும்? இது அவுட்டா இல்லையா அப்படின்னு குழப்பமான நிலையில் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, பவுமா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற ஆள், பந்து காலில் பட்டிருந்தாலும் ரிவ்யூ போனால் அது ஸ்டெம்புக்கு மேலே கொஞ்சம் உயரமாக தான் போகும், அதனால் இதை ரிவ்யூ போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பும்ரா சொல்கிறாப்புல. அப்போ இந்த ரீசனை சொல்லும்போது உயரம் குறைவானவர் அப்படிங்கிறத சொல்கிறத தவிர வேற என்ன மொழியில் அதை சொல்ல முடியும்? அதையும் ரிசர்வ் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது பேசியிருக்காப்புல. இது மைக்கில் பதிவாயிருக்குது. இதில் எந்த தவறும் கிடையாதுங்க. இந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் ரிவ்யூவுக்கு போகணுமா வேணாமாங்கிறத முடிவு செய்ய முடியாது. சாதாரணமாக பேசப்பட்டது. உயரம் கம்மி பவுனா, டெம்பா பவுமா கொஞ்சம் உயரம் கம்மியானவர், அதனால் பந்து காலில் பட்டாலும் ரிவ்யூ போகும்போது ஸ்டிக்குக்கு மேலே போகிற மாதிரி தான் போகும், அதனால் போக தேவையில்லை அப்படின்னு ரீசனோட பேசப்பட வேண்டிய சூழ்நிலையில் அது பேசப்பட்டுச்சு. பர்பஸாக இது பேசப்படலை. பும்ரா மேலே சிறு தவறு கூட கிடையாது. இதை கொண்டு போட்டு பெருசாக்கி பும்ரா இப்படி பேசலாமா, உருவ கேலி பண்ணிட்டாரு, இவ்வளவு கேவலமாக எப்படி பேசுகிறா, அவர் எப்படி எதிரணி கேப்டனை பேசலாம் அப்படி இப்படின்னு வன்மத்தை கொட்டி கிடக்காங்க இந்த தற்குறிகள். இந்த விஷயத்தை எப்படி அணுகிறதுங்கிற அடிப்படை அறிவே இவங்கிட்ட கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது. அதனால் பும்ரா மேலே 1% கூட தவறு கிடையாது. இது இதோட மேலும் பெருசுபடுத்தப்படாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.